ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு டெக்ஜி சோலார் ட்ரெண்ட்ஸ். கைஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கிளாம் மீட்டர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கைபீட் சொல்லிட்டு ஒரு பிராண்டோடது தான். ஆனால் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதோட அட்மாக்ஸிங் பார்த்துடலாம். சரிங்களா, தென் வந்துட்டு அதேமாரி வந்துட்டு இதை ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக பேக் பண்ணி அப்படியே நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் அது மாதிரிலாம் போடாமல் நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. இது டிஜிட்டல் வந்து கிளாம்ப் மீட்டர் இது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா SKUKW80396888 சொல்லிட்டு இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து 6449 ரூபா. கண்ட்ரி ஆர்கன் சைனா தான் கொடுத்துருக்காங்க. சைனா அதுதான் நிறைய ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு. ஆனாலும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது இது ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது என்ன ஒரு விசேஷமான இது பார்த்தீங்கன்னா டிசியோட கரண்ட்டுனா வந்துட்டு நம்ம ஆம்ப் மீட்டர் தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நிறைய வந்து டிசி இது ஆம்ப் மீட்டர் வராது. முக்கால்வாசி வந்து ஏசிடி தான் வரும் கிளாம்ப் மீட்டர் எல்லாமே. இப்போ டிசிதே கொடுத்துருக்குறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். தென் அதேமாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இதில் செக் பண்ணிக்கலாம். இது வந்து 600 வாட்ஸ் எல்லாமே வந்துட்டு 600 ஆம்ப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது பாருங்கள், நல்லா இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கைபீட்ஸ் சொல்லிட்டு ட்ரூ ஆர்எம்எஸ் டிஜிட்டல் கிளாம் மீட்டர் யூசர் மேனுவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி வந்துட்டு நிறைய படிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் வீடியோ. ஸோ அதனால் இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சிடலாம். தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு பேக் போட்டு பிளாக் கலர் பேக்கில் வந்துட்டு இந்த தண்டல் கரெலாம் எடுத்துன்னு போவார் பார்த்தீங்கன்னா அதேமாரி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் பேக் போட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இது எல்லாமே வந்து கேபிள்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக வந்து பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. கேபிள் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஹீட்ஸு டெம்பரேச்சர் இதுதான் சென்சார் தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்குது இந்த கிளாம்ப் மீட்டரு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நல்லா அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். 2 பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வந்து பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இதில் சீரியல் நம்பரும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்துட்டு சைனானா கூட வந்து தெளிவாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து இதுமாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே கிடையாது, வெறும் ஆஃப் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 600 ஆம்ப்ஸ் வந்து டிசி கரண்ட் வந்து செக் பண்ணலாம். அதுமாதிரி 60 ஆம்ப்ஸ் டிசி கரண்ட் செக் பண்ணலாம். அதுமாதிரி வோல்டேஜ் இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் கேட்கலாம், இதுமாதிரி ஏசி வோல்டேஜ் செக் பண்ண முடியாதான்னு சொல்லி. ஏசி வோல்டேஜும் செக் பண்ணலாம், டிசி வோல்டேஜ் செக் பண்ணலாம். தென் அதேமாதிரி வந்து ஏசியோட ஆம்பியரும் செக் பண்ணலாம், டிசியோட ஆம்பியர் செக் பண்ணலாம், டியோட் செக் பண்ணலாம். அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நிறைய விஷயம் வந்து செக் பண்ணுறதுக்கு இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கோசம் ஒரு 2-3 விஷயம் மட்டும் பார்க்கலாம். தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், NCVன்னு சொல்லிட்டு இருக்குது, ஹெச் இருக்குது. ஹெச்னா வந்து நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எதனா ஒரு மாடியில் இருக்கிறோம், அந்த டயத்தில் வந்துட்டு இதை கிளாம்ப் மீட்டரில் வந்து எவ்வளோ மீட்டர் சொல்லிட்டு செக் பண்ணணும் அப்படி சொன்ன நேரத்தில் இது நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வயருக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணி முடிச்சப்போ அது வோல்டேஜ் வந்து இதில் மென்ஷன் ஆகும். ஓகேங்களா, 12 வோல்ட் அதுமாதிரி 12 வோல்ட்டு 5 ஆம்ப் அப்படி சொல்லிட்டு எதனா மென்ஷன் ஆகிற மாதிரினா அந்த டைமில் வந்துட்டு நம்ம பார்க்கணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட் இது ஒரு அமுக்கம்னா ஹோல்ட் ஆகிடும். ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வோல்டேஜ் வந்து அப்படியே வந்து நிற்கும். நம்ம வந்து எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்தமாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க நம்ம இது பேட்ரி போட்டு பார்த்துடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரி ஓப்பன் பண்ணி பார்த்து இது பேக் சைடில் வந்து அந்த இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ஸ்டார் தான், ஆனால் நான் வந்து பட்டை தான் போடுறேன், நான் மைனஸ் தான் போடுறேன். இதில் போடும்போது நீங்கள் எல்லாமே ஸ்டாரே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த மரம் த்ரெட் வந்து சரியாக வந்துட்டு மிஸ் ஆகிடும். 2 சின்ன பேட்டரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து சின்ன பேட்டரியே போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி போட்டாச்சு. இந்த ஸ்மால் சைஸ் பேட்டரி தான் போட்டிருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிட்லேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, வார்னிங் டு அவாய்ட் த எலக்ட்ரிக் ஷாக்ஸ், டு நாட் ஆப்ரேட் வித்வுட் ஓப்பன் த பேட்டரி கவர். இதுமாதிரி வந்துட்டு கன்ஃபார்ம் டு த அந்த சொல்லிட்டு போட்டிருக்காங்க, வார்னிங்களோட கொடுத்துருக்குறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு அது வேண்டாம். நம்ம வந்து அந்த அளவு பெரிய அளவில் நம்ம போகிறது கிடையாது. நம்ம ஒரு டிசி மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். தென் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டாரில் தான் கொடுக்குறேன். ஏன்னா வந்து இது மரம் வந்துட்டு சப்போஸ் வந்து மென்ஷன் இது ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். ஸோ இது நல்லா கொடுத்தாடிச்சு. நல்லா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. தென் வந்து இப்போ நம்ம செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த
சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து ஆஃபில் இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு இது பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள் 0.6ன்னு காட்டுது. இது வந்து ஆம்பியர் டிசி இது வந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஏசியில் வந்து செக் பண்ணணும். ஒன் செகண்ட் நான் அது உங்களுக்கு ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிசியில் இருக்குது பாருங்கள், டிசியில் இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஏன்னு போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். இது நம்ம வந்து இதே வந்துட்டு இப்போ வந்து ஏசியில் வந்து மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து இது வந்து 600 ஆம்ஸில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோன் வந்து இப்போ நம்ம வோல்டேஜ் வந்து 600 ஆம்ஸில் போயிட்டுருக்கு. நம்ம யாரும் 600 ஆம்ஸ் யூஸ் பண்ண போதில்லை வீட்டுக்கு. ஆனால் 600 ஆம்ஸ் வந்துட்டு இந்த பெரிய பெரிய கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து இதுமாரி இருக்குன்னா அந்த டைமில் வந்து 600 ஆம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுமாதிரி நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது 60 ஆம்ஸு 60 ஆம்ஸில் பார்த்தீங்கன்னா என்னடா 0.58 அது எப்போதுமே நார்மலாக வந்துட்டு இது இப்போ நம்ம 0 கூட பண்ணிக்கலாம். அதை இதை பாருங்கள் 0 பண்ணிக்கலாம் பாருங்கள், 0 பண்ணிக்கலாம். தென் இப்போ பாருங்கள் ஏசியில் இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏசியில் இப்போ வோல்டேஜ் வந்து நான் இப்போ போட்டால் கூட டிசி வோல்டேஜ் இதுமாதிரி காட்டுது பார்த்தீங்களா. தென் அதேமாதிரி வந்து ஆம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 0 பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ அதுமாரி வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் அதேமாதிரி வந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஏசி வோல்டேஜ்லாம் வந்து அது இந்த பட்டன் அமுக்கிங்கன்னா ஏசி வோல்டேஜில் போயிடும். தென் லாங் ப்ரெஸ் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏசி வோல்டேஜ் அதுமாரி சொல்லிட்டு போயிடும். ஸோ அதுமாரி வந்து நிறைய இது இருக்குது இதில். தென் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் டார்ச் லைட்டும் இருக்குது. இப்போ இருக்குது பாருங்கள் டார்ச் லைட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட் இருக்குது. இந்த டார்ச் லைட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சாலே டார்ச் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த வயலில் இது பண்ண வேண்டாம்ல. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுமாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அதே பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகிடும். தென் அதேமாரி வந்து என்சிவி அது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல கரண்ட் வந்து சப்ளை ஆகுது. இப்போ சப்போஸ் வந்து வயர் துண்டாக இருக்குது, நடுவில் கட்டாக இருக்குது, அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணினே போனீங்கன்னா என்சிவியில் ஆப்ஷனில் செக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கரண்ட் சப்ளை வந்துட்டு எந்த அளவு வந்துட்டுருக்கு, எங்கே கட்டாக இருக்குது சொல்லிட்டு க்ளீனாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கரண்ட் சப்ளை இந்த வயரில் இல்லை, நம்ம டெஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதேமாரி இது கான்செப்ட் தான். ஆனால் வந்து இது வந்து வயர்லெஸ்ஸு. நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம டச் பண்ணி இது பண்ணோம். இது வந்து டச் பண்ணாமல் அப்படியே ஜஸ்ட் அந்த வயர் மேலே எடுத்துன்னு போனால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஓருக்கு செக் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ போயிட்டு டிசியில் இருக்கிற சோலாரில் வர ஆம்ப்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா என்னோடய சோலாரில் வந்து நான் மென்ஷன் பண்ண காட்டுறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ ஆம்ப்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதில் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. அதேமாரி நான் ஒன்றுன்னு சொல்லிடுறேன், டிசியில் செக் பண்ணும்போது சரி ஒரு வயர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், 2 வயர் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா. இப்போ டிசியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வயர்னா ரெட் கலரில் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். தென் அதேமாதிரி ஏசியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வயரில் வர வயரில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். தென் வந்து நீங்கள் வந்து டபுள் வயரில் போட்டு செக் பண்ணிட்டு ஒர்க் ஆகலை, எனக்கு வந்து ஏசி இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். வாங்க நம்ம வந்துட்டு இப்போ டிசியில் போய் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சோலார் லைட்டு. இது சோலாரோட கேபிள் இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ நம்ம வந்து ஆம்பியரில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இது 60 ஆம்பியர் வச்சு தான் நான் செக் பண்ண போகிறேன். நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 35 இருக்குது, 0.35. இது எப்போவுமே வந்து இதுதான் மினிமம் சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 0.35 இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் எவ்வளோ ஆம்ப் வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.53 ஆம்ப் தான் வருது. ஏன்னா நான் வந்து மேலே சரியாக க்ளீன் பண்ணலை இன்னும். ஸோ நான் 2.53 அதுமாதிரி 3க்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் லைட் எரியுது. இதில் ஹை கரண்ட் சொல்லிட்டு லைட் எரியுது. அது பார்த்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு தான். அது ஏன்னா வந்துட்டு எவ்வளோ கரண்ட் வருது சொல்லிட்டு சப்ளை வருது சொல்லிட்டு தெரியும். ஆனால் 3க்கு மேலே போயிடுச்சுன்னா தான் வருது அது. 2.53. இப்போ பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லைட். இப்போ நைட் டைம் நம்ம யூஸ் பண்ணால் லைட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்இடி லைட் ஆட்டோமேட்டிக் எரிய ஆரம்பிச்சிடும். தென் அதேமாரி வந்துட்டு இந்த கரண்ட் சப்ளை சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த கரண்ட் சப்ளை பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரிஞ்சுருக்கேன். என்னோடய ஓலா வண்டியில் சார்ஜ் ஏற்றிட்டுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வருதா இல்லை சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ நான் வந்து என்சிவி சொல்லிட்டு இதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிடுறேன் நான். என்சிவின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிடச்சி பார்த்தீங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை வருது பாருங்கள். அந்த அலர்ட் சொல்லிட்டு ஆரஞ்சு லைட் எரியுது பாருங்கள். டிஸ்பிளேலே வந்து ஆரஞ்சு லைட் எரியும். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். நான் பாருங்கள் எடுத்தோன்னா பாருங்கள் வரல பாருங்கள். இப்போ நான் திருப்பி கிட்ட எடுத்துட்டுறேன் அந்த ஒயிட்டு கிட்ட. ஓகே
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வயிறு வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் கீழே எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். லைன் இருக்குது சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். ஸோ இது வந்து இதுமாரி வந்து மென்ஷன் பண்ணி காட்டுது, எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது இதுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திருக்கலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னு வச்சிங்கன்னா இதோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். ஓகே கேஸ், தேங்க்யூ வெரி மச். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.